அம்மா நான் பூங்குடியை கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். சரிப்பா போயிட்டு வாங்க. தனியாக அனுப்பக்கூடாது. இவளை நம்ம தனியாக அனுப்பணும் அப்படின்னா நம்ம மகன்கிட்ட பேசி எதையாவது ஒன்று பேசி நம்ம வீட்டு விட்டு தனியாக பிரித்து நம்மளை பிரித்து தனியாக கூட்டிகிட்டு போயிடுவான். இதுக்கு மட்டும் வாய்ப்பு விடவே கூடாது. என்ன பண்ணல இவளை போக விடக்கூடாதே. என்ன பண்ணுறது? ஒரு ஐடியா பண்ணுவோம். அடி பூங்குடி, பூங்குடி இங்கே வா. என்ன நினச்சிட்டு இருக்க? இங்கே பா, மரியாதை சொல்கிறேன். என் பையன்கிட்ட போய் நான் வந்து கோயிலுக்கு வரலைங்க அப்படின்னு சொல்கிறேன். இதை நீயா சொல்கிற மாதிரி சொல்லணும். ஏதாவது நான் சொல்கிற மாதிரி சொன்னேன் அப்புறம் பார்த்துக்க. என்ன நினச்சிட்டு இருக்க நீ? கோயில் கூட்டிகிட்டு போய் அங்கே போய் என் பையன்கிட்ட இல்லாத கொள்ளதை என்னை பற்றி ஊதி சொல்லி அதுக்கப்புறம் தனியாக கூட்டிகிட்டு போகலான்னு ஐடியா பண்ணிட்டேன் நீ. இது எங்கிட்ட நடக்காது, புரியுதா? என்ன நினச்சிட்டு இருக்க நீ? மரியாதை சொல்கிறேன். நீ அப்படி போகிற மாதிரி என் பையன் கூட கோயிலுக்கு நீ போகிற மாதிரி இருந்துச்சா உங்கள் அப்பா கிட்ட ஃபோன் பண்ணி நான் சொல்லி ஒன்றுக்கு ரெண்டாக போட்டுட்டுருவோம். பார்த்துக்க மரியாதையா. அப்புறம் உங்கள் அப்பா வீட்டுக்கு நீ போய்க்க வேண்டியதான். பார்த்துக்க, பத்திரமா இருந்துக்க. வேண்டாம் 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 வேண்டாம், நான் சொல்லிடுறேன். வேண்டாங்க.